அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக மக்கள் அனைவரும், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். நாங்கள் முன்னரே தெரிவித்தது போல இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான தேர்தல். கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த மக்கள் ஒரு திருவிழா போல வாக்களித்தார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எண்ணத்தையும் கருத்தில் கொண்டு இன்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை 144 உறுப்பினர்கள் ஆதரித்து அந்த கொண்டு வந்த தீர்மானம் இந்த அரசு தொடர வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று 144 உறுப்பினர்கள் வாக்களித்து இந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. கண்டிப்பாக இது எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். கண்டிப்பாக மக்கள் என்ன எண்ணத்தில் மக்கள் வாக்களித்தார்கள் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று அந்த எண்ணம் 100% நிறைவேறும். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளோர்லயே பாத்தீங்கன்னா ஒரு புது மாதிரியான ஒரு சட்டசபையை பாக்குறோம்னு பெரும்பாலான கருத்துக்கள் இருக்கு. பெரும்பாலான இளைஞர்கள், சாமானியர்கள், ஏழை எளிய மக்கள் என்று சட்டப்பேரவை உறுப்பினராக வந்து அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் பிரதிநிதிகளாக, உண்மையான மக்கள் பிரதிநிதிகளாக இங்கு சட்டசபையில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த சட்டசபை மாண்பு இந்த தமிழக மக்கள் என்ன எதிர்பார்த்து இந்த எங்களுடைய தலைவருக்கு வாக்களித்தார்கள் அந்த எண்ணம் 100% நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாக்களித்த அனைவருக்கும் என்று எங்களுடைய தலைவர் நன்றியை தெரிவித்தார். அது இல்லாமல் அனைத்து மக்கள் நல திட்டங்களும் தொடரும் என்பதையும் சட்டசபையில் தெரிவித்தார். கண்டிப்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்தார். அதிமுக ஒரு பிரிவினுடைய ஆதரவு கேட்கப்பட்டதுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் வந்திருக்கல சார். அவங்களுடைய தலைவர்களை மட்டும்தான் எங்களுடைய தலைவர் சந்தித்தார். அவங்க மற்ற கட்சியை பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. வேற ஏதாவது இல்லை. அவர் எங்களுடைய கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே யாருக்கும் தனிப்பட்ட தொழில்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பற்றி யாரும் கருத்து கூறுவதற்கான உரிமை இல்லை. அவர் எங்களுடைய கட்சியுடைய இதுல பேச்சாளராக ஒரு 5-6 மாதம் முன்பே வந்து நியமிக்கப்பட்டு விட்டார். அதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சார். மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது என்னென்ன திட்டங்கள் பட்டது கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள் நல திட்டங்கள் கண்டிப்பாக தொடரும் என்பதை இங்கே தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நீங்க என்ன விளக்கம் விரும்புறீங்க? எங்கேயுமே இங்க பாருங்க, எங்களுக்கான எங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் ஆதரித்ததோடு சேர்த்து எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது சட்டசபையில். எங்கேயும் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் அதையும் சட்டப்பேரவை சொல்லியிருந்தாரு. இது குதிரை வேகத்தில் தான் செயல்படும் அரசே தவிர குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவசியமே இல்லை. அதுக்கான தேவையும் இல்லை. கண்டிப்பாக